கடந்த தேர்தல்களை விட, கடந்த காலத்தில் பாஜக போட்டியிட்ட தேர்தல்களை விட பாஜக அதிகமான வாக்கு சதவீதங்களை பெற்றிருக்காங்க அப்படின்றதான் கால யதார்த்தமா இருக்கு. இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் ஒரு 6% வரைக்குமான வாக்குகளை பாஜக வந்து பெற்றிருக்காங்க. அதே வேளையில முதன்முறையாக வந்து பாஜக வந்து ஒரு 11% அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் பெற்றிருக்காங்க. பாஜக சின்னத்தில் தாமரையில மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 23 தொகுதிகள் நிற்கிறாங்க. தற்போது என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா பாமகவுடன் வந்து பாஜக வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க, அது போன்ற கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. பாமகவுடன் கூட்டணி அமைச்சதுனால வந்த வாக்குகள் அப்படின்னு இந்த 23 தொகுதியில கிருஷ்ணகிரி, சிதம்பரம், திருவண்ணாமலை ஆகிய 3 தொகுதிகள் தான் பாமகவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளாக இருக்கு. அது தவிர வந்து மற்றொரு கருத்தும் வைக்கப்படுது. அதாவது மற்ற கட்சி தலைவர்கள் நின்று வெற்றி பெற்றாங்க அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அந்த வகையில 4 வேட்பாளர்கள் அப்படி நின்றுருக்காங்க. பாஜக நின்றதுல ஒரு 19 தொகுதியில 3 தொகுதிகள் மட்டுமே பாமகவுக்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ள தொகுதியா இருக்கு. அதே நம்ம கொஞ்சம் தீவிரமா பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை வேணா நம்ம வந்து சொல்லலாம். அதுவும் தர்மபுரி போன்றோ மற்ற பாமகவுக்கு அதிகமான செல்வாக்கு உள்ள தொகுதிகள் மயிலாடுதுறை போன்றோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது